Good morning children. Last class la nammal vandu acceleration annadu idu pannittom. Adu endha type lo iduvagudu. Acceleration annale a denoted by a. So அந்த a annadu idu பண்ணும்போது நமக்கு v minus u by t annadu formula lo namlu idu pannittom. So அதுதான் acceleration ஓட formula. அந்த இதுல நமக்கு acceleration ன்னு எடுத்தாலே initial velocity minus final velocity. ஏன்னா அந்த ரெண்டுமே 2 இது நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டார்டிங் எவ்வளோ வெலாசிட்டி இருக்கிறது, ஃபைனலாக எவ்வளோ வெலாசிட்டி இருக்கிறது. ஸோ ஃபைனல்ல இருந்து ஸ்டார்டிங் வெலாசிட்டி மைனஸ் பண்ணி பை டி எவ்வளோ அந்த இதுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகும்போது எவ்வளோ இதுவானது. ஸோ அந்த ரெண்டுமே இது பண்ணும்போது நம்மளுக்கு அக்ஸலரேஷனோட ஃபார்முலா என்ன, v மைனஸ் யூ பை டி. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லவே இது பண்ணிட்டோம். அந்த இதில் மெயினாக வந்து ஏன்னா அது அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஒரு சம்ஸ் அன்னது கொடுத்துருக்காங்க. v அன்னது ஃபைனல் வெலாசிட்டி, u அன்னது இனிஷியல் வெலாசிட்டி. எப்போவுமே இனிஷியல் வெலாசிட்டின்னு வரும்போது எது வரும், 0 இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது 0 தானே இருக்கும். ஒரு பிளேஸுக்கு போனதுக்கப்புறமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, அது பேஸ் பண்ணி தான் இந்த சம் அன்னது கொடுத்துருக்காங்க. ஒரு கார் வச்சு எக்ஸாம்பிளாக, a car at rest starts to travel in a straight path. ஒரு கார் என்னது ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாத்தில் போயிட்டே இருக்கு. இட் ரீச்சஸ் a velocity of, அது எவ்வளோ வெலாசிட்டியில் போகுதுன்னு எடுத்தா 12 மீட்டர் பர் செகண்ட் இன் 4 செகண்ட்ஸ். ஏன்னா 4 செகண்ட்ஸில் அது போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு எடுத்தா 12 மீட்டர்ஸ். வாட் இஸ் இட்ஸ் அக்ஸலரேஷன், அவங்களுக்கு கொடுத்தது இருந்தால் ரெண்டுமே இது பண்ணியிருக்காங்க. அக்ஸலரேஷன் நம்மளும் மார்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபைண்ட் அவுட். அப்போ அந்த ஃபார்முலா என்ன வரும், இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0. ஸ்டார்டிங் வந்து 0, ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணும்போது 0 தான். ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோன்னு எடுத்தால் 12 மீட்டர் பர் செகண்ட். அதுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, அவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 4 செகண்ட்ஸ். அது பேஸ் பண்ணி தான் 12 மைனஸ் 0 பை 4 எடுத்தால் 3 மீட்டர் பர் செகண்ட். இது பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் சம் ஆனது நீங்களும் இது பண்ணிடுங்க. ஏன்னா இந்த புக்கிலவே இருக்கிறது செகண்ட் சம். த வெலாசிட்டி ஆஃப் எ கோல்ட் பால், ஒரு பால் அன்னது ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது எவ்வளோ டைமும் அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அன்னது இது பண்ணிடுச்சு. ஸோ அதே ஃபார்முலா தான் பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா அன்னது நம்மளும் இந்த சம் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன். யூனிஃபார்ம் எடுத்தாலே என்ன, சேமாக இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படி சேமாக போயிட்டே இருந்தால் அது வந்து யூனிஃபார்ம். Equal intervals. An object undergoes uniform acceleration. இப்போ இந்த இதில் பாசிட்டிவ் அக்ஸலரேஷன், பாசிட்டிவ் அன்னு வரும்போது நம்மளுக்கு எந்த இது வரும், if the velocity of an object increases with respect to time. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அன்னது மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அதோட வெலாசிட்டி அன்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தா then the object is said to be in positive acceleration or just acceleration. ஏன்னா அந்த இதில் பாசிட்டிவ் அன்னு எடுத்தாலே ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, நெகட்டிவ் அன்னு வரும்போது டெக்ரீஸ் ஆகுது. ரெண்டுத்துக்குமே அதுதான் டிஃப்ரென்ஸ். பாசிட்டிவ் ஆன இன்க்ரீஸு, நெகட்டிவ் அன்னு வரும்போது டெக்ரீஸ். நெக்ஸ்ட் நெகட்டிவ் அக்ஸலரேஷன் ஆர் டெசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். இப்போ இந்த இதுக்கு அனதர் நேம்ஸ் தான், அது எல்லாமே எதுவானாலும் சேம் தான். நெகட்டிவ் அக்ஸலரேஷன் ஆனாலும் டெசலரேஷன் ஆனாலும் ரிட்டார்டேஷன் ஆனாலும் சேம். If the velocity of an object decreases with respect to time, then the object is said to be in negative acceleration or deceleration or retardation. ரெண்டு ஒரே சேம் டெஃபினேஷன் தான், அது இன்க்ரீஸ் இருக்கும், இது டெக்ரீஸ் இருக்கும், அதுதான் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த இதில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு பால் அன்னது இது பண்ணி யூ அன்னது ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்குதுன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இது வந்து 8 மீட்டர் பர் செகண்ட் அந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறது. இன்னும் வி அன்னது இது 2 மீட்டர் பர் செகண்ட். ரெண்டுமே இது பண்ணும்போது எவ்வளோ இது டைம் டிஸ்டன்ஸ் அன்னது போகுதுன்னா டெல்டா டி வந்து 10 செகண்ட்ஸ். அந்த இதுக்கு இதுவாகிற டைம் வந்து 10 செகண்ட்ஸு. ஆனால் அது ஒரு பால் வந்து நம்மளுக்கு 8 மீட்டர் பர் செகண்ட் அந்த ஸ்பீடில் போனால் இன்னொரு பால் வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் ரேஷியோவில் தான் இதுவாகிறது. ஸோ இதுதான் இப்போ இந்த இதில் இது பேஸ் பண்ணி ஒரு வெலாசிட்டி என்னது இது பண்ணியிருக்கிறாங்க. த வெலாசிட்டி ஆஃப் எ கோல்ட் பால் ரோலிங், ஏன்னா அந்த டயக்ராமுக்கு இதுவாகிற சம்தாமா இது.
rolling in a straight line changes from 8 meter per second. ஒன்று வந்து 8 மீட்டர் per second எடுத்தோம், இன்னொன்று வந்து 2 மீட்டர் per second. அந்த இது ரெண்டுமே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 10 செகண்ட்ஸ். அப்போ அது பேஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலானது இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னு எடுத்தால் 8 மீட்டர் per second, ஃபைனல் வெலாசிட்டின்னு வரும்போது 2 மீட்டர் per second. டைம் டேக்கன் எடுத்தால் 10 செகண்ட்ஸ். எவ்வளோ டைம் அது இதுவாகிடுச்சு, ஏன்னா ஸ்டார்டிங் எவ்வளோ ஃபைனல் எவ்வளோ அதுக்கு எவ்வளோ டைம் ஆனது இதுவாகிடுச்சுன்னு இது பண்ணும்போது 2 minus 8, 2 minus 8 வரும்போது நம்மளுக்கு இது வரும் by 10 எடுத்தால் -0.6. ஏன்னா இதுக்காக அந்த by 10 இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து -6/10 எடுத்தால் 0.6 தான் வரும். ஆல்ரெடி இருக்கிற சிம்பிள் எதுவானா மைனஸ். ஸோ அதனால டிசலரேஷன், ஏன்னா டிசலரேஷன் ஆனாலே மைனஸ் சிம்பிள் வரும், அசலரேஷன் ஆனால் ப்ளஸ் சிம்பிள் வரும். அதுதான் டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்குமே இருக்கிறது. இப்போ அந்த இதில் யூனிஃபார்ம் அசலரேஷன், an object undergoes uniform சேம் ஸ்பீடில் போயிட்டே இருந்துச்சானா அது கம்மியாகிறதானாலும் எக்ஸ்ட்ரா ஆகிறதானாலும் in its velocity for every unit of time is the same. எல்லாமே சேமாக போயிட்டே இருக்கிறது. நம்மளுக்கு இங்கே ஒரு கிராஃப் ஆனது கொடுத்துருக்காங்கம்மா, இது வச்சு நம்மளுக்கு கிராஃப் கூட போடலாம். வெலாசிட்டி என்னது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 + 20. அது அதே இதுக்கு ஒரு 20, ஏன்னா ஃபஸ்ட்டு 20ல் ஸ்டார்ட் ஆகிடுச்சேன்னா நெக்ஸ்ட் வரும்போது எவ்வளோ ஆகிடும், ஃபஸ்ட் இருக்கிற 20 நெக்ஸ்ட் 20, அதனால 40 + 20. இந்த செகண்ட் இருக்கிற 20 என்னது, ஏன்னா அதே ஸ்பீடு தான் போயிட்டே இருக்கிறது, அது அந்த டைம் தான், அதனால எல்லாத்துக்குமே 20 ஆட் ஆகும். லாஸ்ட் வரும்போது 100 + 20, அது அசலரேஷன். அதே டிசலரேஷன் வந்தால், ஏன்னா அசலரேஷன் எடுத்தால் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், டிசலரேஷன் எடுத்தால் மைனஸ் சிம்பிள், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. 100ல் இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டு, அது பேக்கில் வந்து இப்படி வரும். 100 -20, 80 -20, 60 -20. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியணும். அசலரேஷன் ஆனால் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்குது, அந்த இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லிட்டேன். இப்போ இந்த டிசலரேஷன் வரும்போது எந்த இதுவாகுது நம்மளுக்கு வந்து கம்மி ஆகிட்டே இருக்கிறது 100, ஏன்னா பேக்லேருந்து மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு வருது, இது ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு போகிறது, அதுதான் டிஃப்ரெண்ட். when the velocity of the object is increasing by 20 meters per second, the acceleration is 20 meters per second square. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எடுத்தால் 20 meters per second ஆகுது. அது வரும்போது நம்மளுக்கு அந்த இதில் when the velocity of the object is decreasing by 20 meters per second, இந்த deceleration is அதே தான், ரெண்டுத்துக்குமே 20 தான் டிஃப்ரெண்ட்டு. ஒன்று வந்து இப்படி போகிறது, இன்னொன்று வந்து பேக்கில் வருது. Non-uniform acceleration. An object undergoes non-uniform acceleration if the change in its velocity. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் என்னது இருந்தால் அதில் வந்து நான் யூனிஃபார்ம் சேமாக இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்பீடாக போகிறது, அப்புறம் ஸ்லோவாகிறது, மறுபடியும் ஸ்பீட், அந்த மாதிரி ஒரு ஆர்டராக இல்லாமல் இது பண்ணால் அதோட இதுதான் வந்து எவ்ரி யூனிட் ஆஃப் டைம் இஸ் நாட் த சேம். வெலாசிட்டி என்னது மீட்டர் பர் செகண்ட், சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னது மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா அது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க 0, 10, 40, 60, ஏன்னா ஒரு ஆர்டரே இல்லை, அதில் எப்படி ஆனாலும் மாறிட்டே இருக்காது. இதுவும் அதே தான். Note the changes. Note that the change in velocity is not the same for every second. Every secondக்கு வந்து அது எல்லாமே சேமாக இல்லை, ஏன்னா மாறிட்டே இருக்குது. இட்ஸ் நாட் த சேம். நான் யூனிஃபார்ம்னு வந்தாலே அதோட மீனிங்கே என்னென்னா சேமாக இல்லாமல் இருக்கிறது தான் நான் யூனிஃபார்ம், சேமாக இருக்கிறது தான் யூனிஃபார்ம். The moving object is undergoing non-uniform acceleration. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இது எல்லாமே கிராஃப் ஷீட்டில் நம்மளும் பண்ணலாமா, ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த புரிஞ்சால் நம்மளுக்கு அந்த இது என்னது ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ல் இருக்கிறது, அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கிறது, ஏன்னா டிஸ்டன்ஸு டைமுக்கும் இருக்கிற ஒரு கிராஃப். இதில் கார் ட்ராவலிங் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, ஏன்னா அந்த இதில் the distance of the car is measured for every second.
அந்த டிஸ்டன்ஸ் அன்னது கார் போயிட்டே இருக்கிற அந்த இதன்னது மெஷர் பண்ணும்போது ஒவ்வொரு செகண்டுக்கு எவ்வளோ பண்ண முடியும். த டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ஆர் ரெக்கார்டட். அதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆனாலும் டைம் ஆனாலும் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும். ரெக்கார்டட் அண்ட் எ கிராஃப் இஸ் பிளாட்டட் யூசிங் த டேட்டா. அதில் இருக்கிற கிராஃப் ஆனாலும் அது அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கிராஃபில் பண்ணோம். எக்ஸ் ஆக்சிஸில் எது எடுக்கணும், ஏன்னா அந்த டயக்ராம் பாருங்கம்மா. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் எடுத்துருக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ். நீங்கள் கிராஃப் ஷீட்டில் தான் இந்த வேல்யூஸ்க்கு கிராஃப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. சிம்பிளாக இருக்கும், கொஸ்டின் ஆன்சர்ஸே இதில் இல்லை, எல்லாமே சிம்பிள் லாஜிக் தான். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுக்கணும், அந்த வேல்யூஸ் இருக்கிற வேல்யூஸ்க்கே நீங்கள் கிராஃப் பண்ணிடுங்க. 0 ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது 0 தான், அப்போ டிஸ்டன்ஸ் கூட எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு டைம் 1 செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சானா 20 எல்லாத்துக்குமே அப்படி. ஏன்னா யூனிஃபார்ம், அதுதான் மெயின், உங்களுக்கு புரியணும். சேம் ஸ்பீடில் சேம் டைம் போயிட்டே இருந்தால் அது யூனிஃபார்ம். இதுதான் ஃபஸ்ட்டு கிராஃப். The graph has 0 gradient. The distance is a constant for every second. அதுதான் இம்பார்ட்டன்ட், அது எழுதணும் நீங்களும். ஈச் அண்ட் எவ்ரி கிராஃப்க்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, யூனிட்ஸ் என்ன, நெக்ஸ்ட் அந்த கிராஃப் அன்னது ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு அந்த டிஸ்டன்ஸ் அன்னது சேமாக இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இது எடுத்தா இஸ் இட் கிளியர்மா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பி என்னன்னா, கார் ட்ராவலிங் எட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இதில் டிஃப்ரெண்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து அதே டைம் வந்து எக்ஸ் ஆக்சஸ், டிஸ்டன்ஸ் வந்து ஒய் ஆக்சஸ் தான். ஆனால் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறது எதுன்னு எடுத்தா த கிராஃப் ஹேஸ் ஏ 0 கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட். ஃபஸ்ட்டு 0ல் இருக்கிறது. த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் 10 மீட்டர் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கு என்ன ஆகுதுன்னா 10 மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கிறது. 10, 20, 30, 40, 50. இப்போ அதே ஃபர்ஸ்ட் கிராஃபில் என்னென்னா அது எல்லாமே வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருந்தது, 20 இருந்ததுனால எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் அன்னது வந்தது. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் வந்தது. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக 10, 10, 10 அன்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால செகண்ட் கிராஃபில் எப்படி வருதுன்னா அந்த 0ல் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது செகண்ட் கிராஃப். நெக்ஸ்ட் தேர்ட் கிராஃப். See, car traveling at increasing speed. நெக்ஸ்ட் தேர்ட் இதில் வரும்போது அது கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிட்டே இருக்காது. இன்க்ரீஸிங் ஸ்பீடில் எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்காது. டைம் எவ்வளோன்னு எடுத்தால் எக்ஸ் ஆக்சிஸில் டைம் தான் 1 2 3 4 5. அது எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஏ ஆனாலும் பி ஆனாலும் சி ஆனாலும் ஈவன் டி ஆனாலும் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு சேஞ்சஸ்ஸு. இதில் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 தான், அதுக்கப்புறமா 20ல். ஏன்னா அந்த இதில் நம்மளுக்கு யூனிட்ஸ் பாருங்கம்மா, இது வரைக்கும் நம்மளும் எல்லாமே 10 10 எடுத்தோம் பிலோ. ஏன்னா ஒவ்வொரு ஒய் ஆக்சிஸில் அந்த டிஸ்டன்ஸ் அன்னது நம்மளுக்கு கொடுத்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்மளை என்ன பண்ணணும், ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா அந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் 20 20 இருக்கிறதுனால எல்லாமே வந்து நம்மளுக்கு 10 10 வச்சாலே சரியாக போச்சு. அப்படி இல்லாமல் இந்த இதில் டிஸ்டன்ஸ் அன்னது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5, 20, 45, 85 நிறைய நம்பர் 125 வரைக்கும் போகுது. அப்படின்னு இருந்ததுனால ஈச் யூனிட் அன்னது 25 இதுக்கு நம்மளும் மீட்டர்ஸ்க்கு வந்து ஈக்குவல் பண்ணிக்கணும். அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் ரைட் பண்ணும்போது என்ன எழுதணும், எக்ஸ் ஆக்சிஸ் அன்னது டைம், அது வந்து நார்மலாக 1 யூனிட் ஈக்குவல் டு 1 செகண்ட். அதே ஒய் ஆக்சிஸ் ஸ்கேல் எப்படி எழுதணும்னு எடுத்தா, ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கே இந்த வாட்டி கிராஃப் மட்டும்தான், வேறு எதுவுமே கொஸ்டின் ஆன்சர்ஸ் கிடையாது. அது உங்களுக்கு ஈஸியாக கிளியராக இருந்துச்சுன்னா நீங்களால் அது ட்ரா பண்ண முடியும். அப்போ அதில் ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணணும், 125 வரைக்கும் இருந்ததுனால ஒய் ஆக்சிஸ் 1 யூனிட் ஈக்குவல் டு 25 மீட்டர்ஸாக நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படி கேல்குலேட் பண்ணாதான் நம்மளை வந்து 125 வரைக்கும் அந்த சேம் கிராஃப் பேப்பர்லவே நம்மளும் காமிக்கலாம். ஸோ அந்த ஸ்கேல் அன்னது கம்பல்சரி எல்லாருமே ஸ்கேல் அன்னது மென்ஷன் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எடுத்திருக்கிறோம், 1 யூனிட் அன்னது எதுக்கு ஈக்குவல், ஒய் ஆக்சிஸில் எது டிஸ்டன்ஸ் அன்னது 1 யூனிட் ஈக்குவல் டு 25 மீட்டர்ஸ்க்கு ஈக்குவல் இன் சி. அந்த மாதிரி ஒவ்வொரு டயக்ராமுக்கும் ஒவ்வொரு கிராஃப் அன்னது ஒவ்வொரு ஸ்கேல் அன்னது நீங்கள் எழுதணும். தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஏன்னா ஸ்டார்டிங் அப்படியே இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்டிங் எவ்வளோ எடுத்தா ஸ்பீட் ஆஃப் த கார் எட் t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ் இஸ் கிவன் பை த கிரேடியன்ட் ஆஃப் த
tangent at the point. இப்போ இந்த இதில் வரும்போது நம்மளுக்கு என்ன 5க்கு எந்த இது 0 வந்து 0 தான், 1ன்னு வரும்போது 5. அப்போ 5 எடுத்தா இருக்கிற லைன்ஸ் நீங்களும் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடணும். 25 இருக்கும்போது ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு பாக்ஸ் ಅನ್ನೋದು 5க்கு ஈக்குவல் ஆகிடும். 5 இருக்கிறது நம்மளுக்கு லைன்ஸ் ಅನ್ನೋದು ஒவ்வொரு இதுவும் 5 எடுக்கும்போது 5 லைன்ஸ் வரும்போது 25 கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் 2 எடுத்தா 20, அது 3க்கு வந்து 45. இந்த கிராஃப் பார்த்துட்டு புக்கில் இருக்கிறது பார்த்துட்டு நீங்கள் வந்து கிராஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டி என்னது இது கார் ட்ராவலிங் எட் டெக்ரீசிங் ஸ்பீடு. இப்போ அதில் ஃபஸ்ட்டு சி என்னன்னா இன்க்ரீசிங், கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகிறதுனால அந்த ஸ்லோப் அப்படி வந்தது. நெக்ஸ்ட் இந்த டியில் என்னென்னா நம்மளுக்கு வந்து டெக்ரீஸ் கம்மி ஆகிட்டே இருக்கிறதுனால என்னென்னா மேலே போய் அப்படியே மறுபடியும் இதுவாகிறது. ஏன்னா 0லேருந்து இருக்கும்போது இதில் கூட நம்மளுக்கு ஸ்கேல் சேம் ஆஸ் இட் இஸ் சியில் எடுத்த மாதிரியே எழுதணும். x axis time 1 unit equal to 1 second and எழுதணும். distance next y axis distance 1 unit equal to 25 meters அதுதான் மெஷர் பண்ணணும். 25 ಅನ್ನೋದು ஒவ்வொரு பாக்ஸ் ಅನ್ನೋದು 5 நீங்கள் இது பண்ணிடுச்சான்னு எடுத்தா ஒரு 0லேருந்து 25க்கு வரும்போது அந்த 5 லைன்ஸும் 5 நீங்களும் கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இது வச்சு நீங்களும் இந்த 4 கிராஃப் ಅನ್ನೋದು கிளியராக ஸ்கேல் எழுதணும், எக்ஸ் ஆக்சிஸ் இது எல்லாமே மென்ஷன் பண்ணணும் ஏரோ மார்க்கோட நீட்டாக அது கிராஃப் ஷீட்டில் பண்ணி அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு இந்த கிளாஸ்க்கு. நெக்ஸ்ட் ஸ்பீட் டைம் கிராஃப்ஸ். let us consider a bus. ஏன்னா அந்த இதில் வரும்போது ட்ராவலிங் ஃப்ரம் தஞ்சாவூர் டு திருச்சி, ஒரு பஸ் ஆனது தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வரைக்கும் இது போகுது. the speed of the bus is measured for every second. எவ்ரி செகண்டுக்கு வந்து அந்த ஸ்பீட் ஆனது எவ்வளோ இது பண்ணுறான்னு இது பண்ணணும். the speed and time are recorded and a graph is plotted using the data. அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கிராஃப் எல்லாமே எப்படி டேட்டா இது பண்ணணும். இப்போ இதையும் கிராஃப் தான். பஸ் அட் ரெஸ்ட், ஏன்னா ரெஸ்ட் இதில் இருக்கும்போது இதுவும் சேம் ஸ்பீடு ரிமைன்ஸ் எட் த 0 ms-1. ஸோ த கார் ஹேஸ் 0 அசலரேஷன். ஸ்டார்டிங் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது என்ன 0 தான் அந்த லைன் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிராஃபில் கொடுத்துருக்காங்க. அதே இதுதான் பி கிராஃப் 2 என்ன பஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட். யூனிஃபார்ம் சேம் ஸ்பீடில், ஏன்னா ஆஸ் இட் இஸ் மேலே இருக்கிறதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கான். அது காரு, இந்த இது வந்து பஸ். இதில் யூனிஃபார்ம் வரும்போது 10லவே வச்சு எல்லா கிராஃபும் இது பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏன்னா அது வந்து 0 1 2 3 4 5 எக்ஸ் ஆக்சிஸ் எதுவுமே எந்த கிராஃப்லும் சேஞ்ச் ஆகாது. மாறுறது எதுன்னு எடுத்தால் நம்மளுக்கு ஓன்லி ஸ்பீட், ஏன்னா இது வந்து ஸ்பீடு, அது வந்து டிஸ்டன்ஸு, அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இந்த ஸ்பீடில் நம்மளுக்கு என்ன இதுவாகுது, எல்லாமே சேம் ஸ்பீடில் போயிட்டே இருக்கிறது. 10 இருக்கிறதுனால இந்த கிராஃப் செகண்ட் கிராஃப் ஆனது இப்படி வந்துருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் அசலரேஷன். இதுவும் யூனிஃபார்ம் சேம் ஸ்பீடில் போயிட்டே இருக்கிறது. ஆனால் அந்த இதில் வரும்போது என்ன 0 10 ஸ்டார்டிங் இருக்கிறது, 1 10 2 கனாலும் 10 ஒவ்வொரு இதுக்கு 10 இது ஸ்பீடில் போயிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக 0லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ಅನ್ನೋದು வந்துடும். நெக்ஸ்ட் இதில் வரும்போது நம்மளுக்கு 4 டயக்ராம் எந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் டிசலரேஷன். யூனிஃபார்ம் எடுத்தால் கம்மி ஆகிட்டே இருக்காது, 50லேருந்து 5 வரைக்கும் வருது. கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ட்ரையாங்கிள் ಅನ್ನೋದು அந்த இதில் இதுவாகுது நம்மளுக்கு வந்து கரெக்டாக. ஏன்னா மேலே 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு கம்மி ஆகிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு இதுக்கு 0 இருக்கும்போது எவ்வளோ இருக்கான்னா 50 இருக்குது, 1 இருக்கும்போது 40. ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த கரெக்டாக டேட்டா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணிடுச்சேன்னா கிராஃப் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 40. நெக்ஸ்ட் இது 2 வரும்போது எந்த இது வந்தது 30 வருது. அதே 4க்கு வந்து 10, 5க்கு வந்து 0ல் வந்து இதுவாகுது. இதுதான் இந்த 4th கிராஃப். நெக்ஸ்ட் கிராஃப் எதுவானா பஸ் ட்ராவலிங் வித் இன்க்ரீசிங் அசலரேஷன் நான் யூனிஃபார்ம் அசலரேஷன். ஏன்னா கிராஃப்னு எடுத்தாலே நீட்டாக இருக்கணுமா, எல்லாமே பென்சில் ಅನ್ನೋದು நீங்கள் எடுத்த பென்சிலே 1 பாக்ஸ் ஃபுல்லாக இதுவாகிற மாதிரி இருக்கக்கூடாது. வெரி ஷார்ப்பன் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாக்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், அதுதான் மெஷர் பண்ணுறதே. அதனால் நீட்டாக பண்ணணும். ஏதோ ஒன்றுன்னு டயக்ராம் பண்ணாதே. கிராஃப் ஷீட் எடுத்துகிட்டு சின்னதாக இது பண்ணாலும் நம்மளுக்கு அந்த இது ஒரே கிராஃப் ஷீட்டில் எல்லாமே பண்ணி நீங்களும் அனுப்பிடலாம். ஹெட்டிங் இஸ் கம்பல்சரி.
த இன்க்ரீஸ் ஸ்பீட், ஏன்னா இதில் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு இன்க்ரீஸ் ஆகிற அந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸஸ் ஆனது கொடுத்துருக்காங்க எப்படி இதுவாகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் 6 வரும்போது என்ன, த இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் இஸ் இன்க்ரீசிங் with time, hence the graph has a positive and increasing gradient. பாசிட்டிவ் மேலே போயிட்டே இருந்தால் பாசிட்டிவ், மேலே இருந்து கீழே வந்துட்டே இருந்தால் நெகட்டிவ். அதுதான் டிஃப்ரெண்ட். அக்ஸலரேஷனும் டிஸ்லரேஷன். இப்போ இது வந்து டிஸ்லரேஷன். 6th டயக்ராம் எதுவானா டிஸ்லரேஷன், 5th டயக்ராம் அக்ஸலரேஷன். இப்போ அதே நெக்ஸ்ட் 3rd ஒன் என்ன எடுத்தால் எந்த இதில் நம்மளுக்கு இதுவாகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. ஆனால் அந்த இது வந்து 0லேருந்து 10 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால கரெக்டாக 0லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. செகண்ட் டயக்ராம் என்னென்னா சேம் ஸ்பீடில் ஒரே இதில் போயிட்டு இருக்கிறதுனால 10லவே லைனாக அந்த இது என்னது வந்தது. ஈச் அண்ட் எவ்ரி டயக்ராம் இஸ் கரெக்ட் டேட்டா இது பண்ணால் உங்களுக்கு அந்த கிராஃப் அன்னது கிளியராக புரியும். இதான் ஃபுல்லாக கம்பேரிசன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிராஃப்ஸ். ஸ்பீட் டைம் கிராஃப்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ். இது 2 கிராஃப்ஸ் இன்னைக்கு எடுத்ததே ஃபுல்லாக கிராஃப் தான். ஸ்பீட் அண்ட் டைம் கிராஃபு, டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிராஃப். டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிராஃப் ஆனது ஒன்லி 4. ஆனால் ஸ்பீடுன்னு வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் 6, ஏன்னா பஸ்ஸை இது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். we can differentiate them by looking, ஏன்னா அந்த ஒவ்வொரு டேபிளும் நீங்களும் பார்க்கணும். எட் எ டைம் அந்த கிராஃப் ஷீட்டில் அவங்களை ட்ரா பண்ணியிருக்கிறது பார்க்கணும். அது பார்த்து அப்படியே ட்ரா பண்ணி நீங்களும் எனக்கு சென்ட் பண்ணணும். கிளியராக இருக்கணும். ஸ்கேல் எழுதணும். எல்லாருக்குமே இது பண்ணுறோமா, ஸ்கேல் கம்பல்சரி, யூனிட்ஸ் கம்பல்சரி. ஏன்னா அந்த இதில் ரைட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸில் எழுதணும், ஒய் ஆக்சிஸில் என்ன அது எழுதணும். நெக்ஸ்ட் என்னென்னா அந்த லெட்டர்ஸ் நீங்களும் மார்க் பண்ணுற அந்த பென்சில் வெரி ஷார்ப்பனாக இருக்கணும். கரெக்டாக எந்த பிளேஸில் எந்த நம்பர் எழுதணுமோ அது நம்பர் எழுதிட்டு எனக்கு அந்த கிராஃப் ஷீட்டை சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். இஸ் இட் கிளியர்? ஓன்லி கிராஃப் இன் திஸ் கிளாஸ். என்ன கிராஃப்ஸ் எடுத்தா, ஸ்பீட் அண்ட் டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். தேங்க்யூ சில்ட்ரன்.